கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த 8ஆம் மாதம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து புது சிருஷ்டியை குறித்து பேசிக் கொண்டு வருகிறோம். புது சிருஷ்டியின் இடத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும் அல்லவா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சாபங்கள், மீறல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கினார். ஆனால் குற்ற உணர்வு என்ன செய்யுதுன்னா, அவங்க வாழ்க்கையில் அந்த புது சிருஷ்டிக்குள்ள உள்ள கிடக்குது. இயேசு சொன்னார் யோவான் 14:30, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். அந்த ஊற்று இரட்சிப்பின் ஊற்றா எப்போ மாறுது, எப்போ புதுசாக மாறுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினால் தான் அது நிச்சயம் மாறுது. ரத்தத்தினால் தான் மாறுது, அவர் ஜீவனால் தான் மாறுது, மரணத்தினால் தான் மாறுது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே பாருங்க, ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொன்னார், நீ அந்த கனியை புசிக்க நாளிலே சாகவே சாவாய். இப்போ அந்த கனியை மனைவி சாத்தானுடைய ஆலோசனைக்கு செவி சாய்த்து மோசம் போனாள். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால் நான் அதை பழத்தை தின்றேன் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் கவனிங்க, ஏதேன் தோட்டத்திற்குள் இருக்கிறார்கள், நல்ல கவனிக்கணும். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த தோட்டத்தில் எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதை எப்படியோ மோசம் போறதுனால பறித்தார்கள், புசித்தார்கள். இப்ப தேவனுடைய சத்தம் கேட்கிறது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். தோட்டத்தில் நீர் வந்த பொழுது உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். நிர்வாணியாய் இருக்கிறேன், ஒளிந்து கொண்டேன். அப்போ உனக்கு நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் உங்களுக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை நீங்கள் புசித்ததுனால தான் அப்படின்னு. அப்போ ஆதாமை பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா இப்படி செய்த, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. அவன் சொன்னா, அவனுடைய அந்த குற்றமான சாட்சி இருக்கு பார்த்தீங்களா, பாவம் செய்தோம், குற்றத்தை எப்படி மறைக்கிறான் பாருங்களேன், குற்றத்தை மறைக்கிறது பாருங்களேன். அவன் சொன்னா, தேவரீர் நீர் அடியனுக்கு கொடுத்த மனைவி சோத்திரம், அவளால் தான் அது புசித்தேன் அப்படின்றான். தேவர் கொடுத்த ஸ்திரியானவள் எனக்கு இதை கொடுத்தாள் அப்படின்னு. அப்போ இதில் யாரை குற்றம் சாட்டுறான்? ஒரு பகுதி மனைவியை குற்றம் சாட்டுகிறான், இன்னொரு பகுதி மறைவாக கர்த்தரை குற்றப்படுத்த, நீர் தந்த அந்த பெண் தான். பார்த்தீங்களா, பாவத்தை எப்படி மறைக்கிறான் பாருங்களேன். சரி, ரைட், ஓகே, அந்த அம்மாட்ட கேட்பேன்னு சொல்லி அவளை பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் இப்படி செய்த அப்படின்னா. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, ஆண்டவரே நாங்கள் செய்தது தப்பு தான், நான் செய்த தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருந்தான்னா கர்த்தர் நிச்சயமா மன்னிச்சிருப்பாருங்க, நிச்சயம் மன்னிச்சிருப்பாரு. அவ என்ன சொன்ன தெரியுமா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்றான். இப்ப குற்றம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த குற்றம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, தன் தவறை என்ன செய்யாது, ஒத்துக்கொள்ள வைக்காது. அதை நியாயப்படுத்தி யார் மேலேயாவது குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவாக செய்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதான் நடந்த சம்பவம். புரியுதா உங்களுக்கு? ஆக குற்றம்னு ஒன்று வந்துட்டா அது நிறைய காரியங்கள் இருக்கு. நாம் தொடர்ந்து இந்த காணொளியில் பார்ப்போம். குற்றம் வந்த உடனே அந்த குற்றத்தை எப்படி மறைக்கிறான் பாருங்க. நான் இல்லை, அவதான், அவட்ட கேட்ட நான் இல்லை, சர்ப்பந்தான். இப்படி குற்றத்தை மூடி மறைப்பதற்கான காரியம், தவறு யாருடையது என்றால் என்னுடைய தவறு, என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரமம், நான் உடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை என்று உணர்ந்து அன்னைக்கு அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பை கேட்டிருந்தா கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிருப்பாருங்க. அவர் இரக்கம் உள்ள தெய்வம், அவர் நல்ல தெய்வம், நல்ல தகப்பன். ஆனபடினாலே இந்த குற்ற மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும்.
சிலருக்கு சில தவறுகளை செஞ்சுருப்பாங்க, அந்த குற்றம் அவளை உணர்த்திக்கிட்டே இருக்கும், உறுத்திக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முடியாமல் தவிப்பாங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி இயேசுதாங்க, இயேசுதான். நாம் செபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, மனிதனுடைய மீறுதல், அக்கிரமம், பாவம், குற்றம், குற்ற மனசாட்சி, பிதாக்கள் செய்கிற குற்றத்தை மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற கர்த்தர் என்று ஆண்டவரே, நீர் விசாரிக்கிற தேவன். நம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி எல்லாம் நீங்கட்டும், பரிசுத்தமான வாழ்வு உண்டாகட்டும், ரட்சிப்பினுடைய ஊற்றுக்களுக்குள்ளே வரட்டும். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.